Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Which two countries' envoys recently held a first-of-its-kind meeting in a foreign location, specifically Dhaka? சமீபத்தில் வங்கதேசத்தின் டாக்காவில் நடந்த ஒரு வெளிநாட்டு இடத்தில் முதல் முறையாக சந்திப்பை நடத்திய இரண்டு நாடுகளின் தூதுவர்கள் யார்? The correct answer is India and United States. India's High Commissioner to Bangladesh met the US Ambassador to India in Dhaka, marking a first in a foreign location. சரியான பதில் இந்தியா மற்றும் அமெரிக்கா. வங்கதேசத்திற்கான இந்தியாவின் உயர் ஆணையர் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரை டாக்காவில் சந்தித்தார். இது ஒரு வெளிநாட்டு இடத்தில் நடந்த முதல் சந்திப்பாகும். Question 2. Which authority is conducting a probe into the alleged medical PG exam paper leak incident in Odisha? ஒடிசாவில் நடந்ததாக கூறப்படும் மருத்துவ முதுகலை தேர்வு வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து எந்த அதிகாரம் விசாரணை நடத்தி வருகிறது? The correct answer is MKCG Medical College Authority. The MKCG Medical College Authority is conducting a probe into the alleged question paper leak incident in Odisha. சரியான பதில் AMKCG மருத்துவக் கல்லூரி நிர்வாகம். ஒடிசாவில் நடந்ததாக கூறப்படும் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து AMKCG மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. Question 3. According to a recent Amnesty report, India risks complicity in Israel's war crimes in Gaza due to its failure to regulate the export of arms by which entities? சமீபத்திய ஆம்னஸ்டி அறிக்கையின்படி காசாவில் இஸ்ரேலின் போர் குற்றங்களில் இந்தியா உடந்தையாகும் அபாயம் உள்ளது, ஏனெனில் எந்த நிறுவனங்களின் ஆயுத ஏற்றுமதியை ஒழுங்குபடுத்த தவறிவிட்டது? The correct answer is private munition manufacturers. Amnesty's report states that India failed to regulate the export of arms to Israel by several private munition manufacturers, risking complicity in war crimes. சரியான பதில் தனியார் வெடிமருந்து உற்பத்தியாளர்கள். ஆம்னஸ்டி அறிக்கையின்படி பல தனியார் வெடிமருந்து உற்பத்தியாளர்களால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்வதை ஒழுங்குபடுத்த இந்தியா தவறிவிட்டது. இது போர்க்குற்றங்களில் உடந்தையாகும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. Question 4. Which member of parliament recently sought a pilot project to extract fertilizer-grade potash from cement waste, citing rising global prices due to the Russia-Ukraine war? ரஷ்யா-உக்ரைன் போர் காரணமாக உலகளாவிய விலைகள் உயர்ந்துள்ளதை காரணம் காட்டி சிமெண்ட் கழிவுகளிலிருந்து உரத்தரமான பொட்டாஷை பிரித்தெடுக்க ஒரு முன்னோடி திட்டத்தை சமீபத்தில் கோரிய நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? The correct answer is Ganesh Singh. Satna MP Ganesh Singh stated in Parliament that he sought a pilot project to extract fertilizer-grade potash from cement waste. சரியான பதில் கணேஷ் சிங். சத்னா நாடாளுமன்ற உறுப்பினர் கணேஷ் சிங் சிமெண்ட் கழிவுகளிலிருந்து உரத்தரமான பொட்டாஷை பிரித்தெடுக்க ஒரு முன்னோடி திட்டத்தை கோரினார் என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். Question 5. A US lawmaker recently urged Taiwan to pass a specific bill, warning time is short due to China's threats. Which bill was mentioned? ஒரு அமெரிக்க சட்டமியற்றுபவர் சமீபத்தில் தைவானை ஒரு குறிப்பிட்ட மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தினார். சீனாவின் அச்சுறுத்தல்கள் காரணமாக நேரம் குறைவு என்று எச்சரித்தார். எந்த மசோதா குறிப்பிடப்பட்டது? The correct answer is Drone Bill. A US lawmaker urged Taiwan to pass a drone bill, warning that time is short given China's territorial claims. சரியான பதில் ட்ரோன் மசோதா.
ஒரு அமெரிக்க சட்டமியற்றுபவர் தைவானே ட்ரோன் மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தினார். சீனாவின் பிராந்திய உரிமைகோரல்களை கருத்தில் கொண்டு நேரம் குறைவு என்று எச்சரித்தார். Question 6. Who is Myanmar's president who recently outlined a policy roadmap and criticized the ASEAN peace plan? சமீபத்தில் ஒரு கொள்கை சாலை வரைபடத்தை கோடிட்டுக் காட்டி ஆசியான் அமைப்பின் அமைதித் திட்டத்தை விமர்சித்த மியான்மரின் அதிபர் யார்? The correct answer is Min Aung Hlaing. Myanmar's President Min Aung Hlaing outlined a policy roadmap and criticized the ASEAN peace plan. சரியான பதில் மின் ஆங் ஹ்லேங். மியான்மரின் அதிபர் மின் ஆங் ஹ்லேங் ஒரு கொள்கை சாலை வரைபடத்தை கோடிட்டுக் காட்டி ஆசியான் அமைதித் திட்டத்தை விமர்சித்தார். Question 7. A donor heart was recently transported 250 kilometers in 2 hours via which train service to save a life, hailed as a unique example of service by CM Patel? சமீபத்தில் ஒரு தானம் செய்யப்பட்ட இதயம் 250 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரத்தில் எந்த ரயில் சேவை மூலம் கொண்டு செல்லப்பட்டு ஒரு உயிரை காப்பாற்றியது? இது முதலமைச்சர் படேலால் சேவையின் தனித்துவமான உதாரணம் என்று பாராட்டப்பட்டது. The correct answer is Vande Bharat Express. A donor heart was transported via Vande Bharat train, covering 250 kilometers in 2 hours, which Chief Minister Patel lauded as a unique example of service. சரியான பதில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஒரு தானம் செய்யப்பட்ட இதயம் வந்தே பாரத் ரயில் மூலம் 250 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரத்தில் கொண்டு செல்லப்பட்டது. இதை முதலமைச்சர் படேல் சேவையின் தனித்துவமான உதாரணம் என்று பாராட்டினார். Question 8. Which former chief minister of Tamil Nadu repeatedly sent senior ministers to Karnataka in the mid-1980s to seek the release of Kaveri water? 1980களின் நடுப்பகுதியில் காவேரி நீர் வெளியிடுமாறு கர்நாடகத்திடம் கோர எந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் பலமுறை மூத்த அமைச்சர்களை அனுப்பினார்? The correct answer is M.G. Ramchandran. In the mid-1980s, then Chief Minister M.G. Ramchandran, manager, repeatedly sent senior ministers to Karnataka for Kaveri water. சரியான பதில் M.G. ராமச்சந்திரன். 1980களின் நடுப்பகுதியில் அப்போதைய முதலமைச்சர் M.E.G. ராமச்சந்திரன் M.G.R. காவேரி நீருக்காக கர்நாடகத்திற்கு பலமுறை மூத்த அமைச்சர்களை அனுப்பினார். Question 9. The CBI recently took over the investigation in the Armstrong murder case after which state government withdrew its special leave petition in the Supreme Court. சமீபத்தில் எந்த மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் தனது சிறப்பு விடுப்பு மனுவை திரும்பப் பெற்ற பிறகு சிபிஐ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது? The correct answer is Tamil Nadu. The CBI stepped in after the Tamil Nadu government withdrew its special leave petition in the Supreme Court for the Armstrong murder case. சரியான பதில் தமிழ்நாடு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தனது சிறப்பு விடுப்பு மனுவை திரும்பப் பெற்ற பிறகு சிபிஐ தலையிட்டது. Question 10. Spain's Prime Minister recently blamed the Ceuta migrant influx on criminal networks manipulating a recent Supreme Court ruling. What did this ruling state regarding migrant returns? ஸ்பெயின் பிரதமர் சமீபத்தில் சியூட்டாவுக்கு புலம்பெயர்ந்தோர் வருகைக்கு சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பை கையாண்ட குற்றவியல் வலைப்பின்னல்களை குற்றம் சாட்டினார். புலம்பெயர்ந்தோர் திரும்புவது தொடர்பாக இந்த தீர்ப்பு என்ன கூறியது? The correct answer is immediate returns do not apply to those arriving by sea. The Spanish Supreme Court ruled that immediate returns of migrants crossing the border illegally did not apply to those arriving by sea. சரியான பதில்
கடல் வழியாக வருபவர்களுக்கு உடனடி திரும்புதல் பொருந்தாது. சட்டவிரோதமாக எல்லையை கடக்கும் புலம்பெயர்ந்தோரை உடனடியாக திருப்பி அனுப்புவது கடல் வழியாக வருபவர்களுக்கு பொருந்தாது என்று ஸ்பானிஷ் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. Question 11. The cabinet recently approved the Pradhan Mantri Surya Sarovar Yojana to promote floating solar plants. What is its target capacity and deadline? மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை ஊக்குவிக்க அமைச்சரவை சமீபத்தில் பிரதம மந்திரி சூரிய சரோவர் யோஜனா திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. அதன் இலக்கு திறன் மற்றும் காலக்கெடு என்ன? The correct answer is 5,000 megawatts by 2030-31. The Pradhan Mantri Surya Sarovar Yojana targets 5,000 megawatts of installations on water bodies by 2030-31. சரியான பதில் 2030-31 குள் 5000 மெகாவாட். பிரதம மந்திரி சூரிய சரோவர் யோஜனா 2030-31 குள் நீர்நிலைகளில் 5000 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுவதை இலக்காக கொண்டுள்ளது. Question 12. For how many more years has the centre extended the PM Kisan scheme, which was launched in February 2019? பிப்ரவரி 2019 தொடங்கப்பட்ட கிசான் திட்டத்தை மத்திய அரசு இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது? The correct answer is 4 years. The centre has extended the PM Kisan scheme for 4 more years, allocating 3.15 lakh rupees crore. சரியான பதில் 4 ஆண்டுகள். மத்திய அரசு கிசான் திட்டத்தை மேலும் 4 ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது. 3.15 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. Question 13. Who became the first Indian to win a judo gold medal at the Commonwealth Games, hailing from Tripura? திரிபுராவைச் சேர்ந்தவர் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஜூடோவில் தங்கப் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? The correct answer is Asmita De. Asmita De from Tripura became the first Indian to win a judo gold medal at the Commonwealth Games. சரியான பதில் அஸ்மிதா டே. திரிபுராவைச் சேர்ந்த அஸ்மிதா டே காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஜூடோவில் தங்கப் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் ஆவார். Question 14. India recently slammed Pakistan over its crackdown in Pakistan-occupied Kashmir, POK, specifically highlighting Pakistan's admission of training and arming which group? இந்தியா சமீபத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் POK, பாகிஸ்தானின் ஒடுக்குமுறை குறித்து விமர்சித்தது, குறிப்பாக எந்த குழுவிற்கு பயிற்சி அளித்து ஆயுதம் வழங்கியதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டதை எடுத்துரைத்தது? The correct answer is militants who have turned against the state. India criticized Pakistan's admission of training and arming militants who have turned against the state during its condemnation of the POK crackdown. சரியான பதில் அரசுக்கு எதிராக திரும்பிய போராளிகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடந்த ஒடுக்குமுறை குறித்து இந்தியா விமர்சித்தபோது அரசுக்கு எதிராக திரும்பிய போராளிகளுக்கு பயிற்சி அளித்து ஆயுதம் வழங்கியதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டதை எடுத்துரைத்தது. Question 15. An interim report by the FIAC review panel recommended a uniform academic framework across universities and the formation of which committee? FIAC ஆய்வுக் குழுவின் இடைக்கால அறிக்கை பல்கலைக்கழகங்கள் முழுவதும் ஒரு சீரான கல்வி கட்டமைப்பை பரிந்துரைத்தது மற்றும் எந்த குழுவை அமைக்குமாறு பரிந்துரைத்தது? The correct answer is Inter-University Board of Studies Committee. The FIAC review panel recommended the formation of an Inter-University Board of Studies Committee to ensure uniformity in curricula. சரியான பதில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பாடத்திட்ட வாரிய குழு. FIAC ஆய்வுக் குழு
பாடத்திட்டங்களில் சீரான தன்மையை உறுதிப்படுத்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பாடத்திட்ட வாரிய குழுவை அமைக்குமாறு பரிந்துரைத்தது. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.